ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாகினில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். லாகினில் எனக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த என்னோட லாகின் பேஜ், ஓகே. ஸோ இந்த லாகின் பேஜில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான பேஜஸ் வரணும், ஓகே. வெரிஃபை பண்ணுறப்ப இந்த நேம்ஸு இந்த பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான பேஜஸ் ஓப்பன் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுதான் சொல்கிறேன், ஓகே. இப்போ இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அட்மின் ஓப்பன் ஆகும். கார்த்திக் HG04 கார்த்திக் HG04 கொடுத்தா ட்ரைனர் பேஜ் ஓப்பன் ஆகணும், ஓகே. அட் த சேம் டைம் ஃபைரோஸ் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தனா அட்மின் பேஜ் ஓப்பன். இந்த மாதிரி எத்தனை லாகின்ஸ் வேணாலும் நான் முன்னாடி வந்து யார் க்ரியேட் பண்ணி வைக்கலாம், அட்மின் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்துருக்கத நான் வெரிஃபை தான் பண்ண போகிறேன். அப்படி எனக்கு இதில் இருக்கிறது ஓப்பன் ஆகலை, செக் பண்ணுறப்ப ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இங்கே வந்துடணும், இதில் இருக்கான்னு பார்க்கணும். அதில் இல்லை அப்படிங்கிறப்ப எங்கே வந்துடணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடணும், ஓகே. இந்த டேபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ லாகின் பண்ணுறவன் யாராக இருக்கலாம், ஒன்று அட்மினாக இருக்கலாம், இல்லை ட்ரைனராக இருக்கலாம், அப்படியும் இல்லைனா ட்ரைனியாக இருக்கலாமா, யார் வேணாலும் பண்ணலாமா. ஒரே மாதிரி லாகின் பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெறும் சிங்கிள் லாகின் பேஜ் நான் வச்சுருந்தா, சிங்கிள் லாகின் பேஜ் வச்சுருந்தா ட்ரைனிக்கு ஒரு லாகின் பேஜ், ட்ரைனருக்கு ஒரு லாகின் பேஜ், அட்மினுக்கு ஒரு லாகின் பேஜ்னு வச்சுருந்தா நான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொன்றுக்கு வேறு வேறு கமெண்ட் கொடுத்துருக்கலாம் பேக்கெண்டில். பட் ஒரே லாகின் பேஜ் தான் வச்சுருக்கேன். இதில் யூசர் நேமை பொறுத்து எனக்கு என்ன வரணும், யூசர் நேம் நான் கொடுக்குற யூசர் நேமு அவங்களோட ரோலை பொறுத்து மாறணும், கரெக்டா. அப்படி இருக்கிற பட்சத்தில் லாஜிக்கை ப்ராப்பராக வைக்கணும். ஃபஸ்ட்டு லாஜிக் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, உள்ளே போய் ஓப்பன் பண்ண உடனே கமாண்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும், போய் செலக்ட் பண்ணும். எங்கே செலக்ட் பண்ணும், லாகின் டேபிளில் போய் செலக்ட் பண்ணும். நான் கொடுக்குற யூசர் நேமுக்கு இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வரும். எல்லா வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வருது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இந்த அட்மின் கொடுத்து சர்ச் பண்ணேன், அட்மின் கொடுத்து சர்ச் பண்ணேன்னா அதோட சேர்த்து இதையும் எடுத்துகிட்டு வரும், ஓகேவா. அதோட சேர்த்து எனக்கு என்னத்தை எடுத்துகிட்டு வரும், ஜாப் ரோலையும் எடுத்துகிட்டு வரும், லாகின் ஐடியையும் எடுத்துகிட்டு வரும். அப்போ எனக்கு ஒரு லைன் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வரும். காரணம் என்னென்னா, நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். பட் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், செலக்ட் யூசர் நேம் கமா பாஸ்வேர்ட் கமா ஜாப் ரோல் கொடுக்கலாமா. அப்போ இது மூணு மட்டும் எடுத்துகிட்டு வருமா இல்லையா. எனக்கு அந்த டேபிளில் இருக்கிற எல்லாமே வேணும் அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு, ஓகே. அப்படின்னா இப்போ பாரு, இந்த கொரியை நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். போத் கொரிஸ் யூ கேன் see. இது இப்படி ஒன்று, ஓகே. இந்த இடத்துல இந்த ஸ்டாருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, யூசர் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு கொடுக்குறேன், ஜாப் ரோல் கொடுக்குறேன், ஓகே. ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு யூசர் ஐடி வரல, அதுக்கு பதிலாக இது மூணு மட்டும் செலக்ட் ஆகி வருதா. அப்போ ஸ்டார் போட்டோன்னா மொத்தமாக வரும். இல்லை இது மூணையும் வேணும்னு மூணையும் கொடுத்தீங்கன்னா மூணுமே வரும். இல்லை எனக்கு இது ரெண்டு மட்டும் போதும், ஐ டோன்ட் நீட் எவ்ரி திங், எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் போதும் அப்படின்னா எனக்கு எது மட்டும் வரும், யூசர் நேம் பாஸ்வேர்டு, கரெக்டா. இல்லை எனக்கு இதுவுமே வேணாம், வெறும் யூசர் மட்டும் வந்தால் போதும். இது ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா யூசர் நேம் எடுத்துடுவான்னு அர்த்தம். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும், எப்படி வேணுமோ அப்படி மேனிப்புலேட் பண்ணி எடுக்க முடியுமா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார் கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக இது மூணையும் கொடுத்துருக்கேன். பட் இதை நான் ஸ்டார் கொடுத்தாலும் ஒன்று தான், இப்படி மூணையும் கொடுத்து எடுத்தாலும் ஒன்று தான். அப்போ ஸ்டார் கொடுத்தா எல்லாமே வந்துடுமா, ஐடியோடு சேர்த்து எல்லாமே வரும். ஸ்டார் தான் மேலே எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார் கொடுத்தனா என்ன வருதோ, லாகின் ஐடி வரும், யூசர் நேம் வரும், பாஸ்வேர்டு வரும், ஜாப் ரோல் வரும். இப்போ இதில் ஜாப் ரோலை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ எல்லா வேல்யூஸும் வந்துருச்சு. வந்ததில் எக்ஸிக்யூட் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த டேட்டாவை என்னால் ரீட் பண்ண முடியுது அப்படின்னா, ஓகே,
ஃபஸ்ட்டு ஒர்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிஆருக்குள்ளே ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற எனக்கு ஜாப் ரோலை மட்டும் ஒரு வேரியபிளில் போய் ஸ்டோர் பண்ணுன்னு கொடுக்குறேன். ஜாப் ரோலை மட்டும் என்ன சொல்கிறேன், ஒரு வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன். முடிஞ்சா ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். கான்.க்ளோஸ் கனெக்ஷன். இங்கேயே நான் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்ன வச்சுட்டேன், ஜாப் ரோலையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு வேரியபிளில் வச்சுட்டேனா. வச்சதுக்கப்புறம் திருப்பி போய் நான் டேட்டாவெலாம் இங்கே போய் செக் பண்ண போகிறேன்னா, எதை தான் செக் பண்ண போகிறேன், ஜாப் ரோலை மட்டும் தானே செக் பண்ணுவேன். அப்போ அதுக்கப்புறம் கனெக்ஷன் இருந்தால் என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன. லாஜிக் புரியுதா? நான் எனக்கு டேட்டா பேஸ்லேருந்து எனக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டுமே அண்டில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, இருந்துச்சுன்னா எல்லா டேட்டாவையும் எங்கே எடுத்துகிட்டு வந்துடு, டிஆருக்கு கொண்டு வந்துடு. எல்லா டேட்டாவையும் டிஆருக்கு கொண்டு வந்துடு. கொண்டு வந்ததுக்கப்புறம் டிஆரை ரீட் பண்ண முடியுதா, டிஆரில் டேட்டா இருந்துச்சுன்னா ரீட் பண்ணலாம், டிஆரில் டேட்டா இருந்தால் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ரீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உள்ளே போ, அதில் ரீட் பண்ணுறப்ப என்ன பண்ணு, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுல ஜாப் ரோலை மட்டும் ஜாப் ரோல் செக்கில் கொண்டு வந்து வை. எனக்கு அது ஒன்று இருந்தால் போதும். ஏன்னா ஜாப் ரோலை பொறுத்து தானே எதெல்லாம் மாறுது, அந்த பேஜஸ் எல்லாம் மாறுறது ஜாப் ரோலை பொறுத்து தானே மாறுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வேரியபிளில் என்ன வந்துடும், ஜாப் ரோல் வந்துடும். இந்த வேரியபிள் என்ன வந்துடும், ஜாப் ரோல் வந்துடும். அப்போ இந்த வேரியபிளை வச்சு இதுக்கப்புறம் நான் மேனிப்புலேட் பண்ணலாமா. அப்போ கீழே வரேன், கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஜாப் ரோல் ஈக்குவல் டு ட்ரைனர். ட்ரைனராக இருந்துச்சு அப்படின்னா ட்ரைனரோட டேஷ்போர்டு ரிட்டர்ன் பண்ணு. புரிஞ்சிச்சா? இல்லை ஜாப் ரோல் வந்து என்னவா இருக்குது, அட்மினாக இருக்குது அப்படின்னா எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணு, அட்மினை ரிட்டர்ன் பண்ணு. அப்படியும் இல்லை அப்படின்னா, லிசன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. அப்படியும் இல்லைன்னா ஒன் மோர் கண்டிஷனை செக் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். பட் என்னால் இங்கே வந்து ஒன் மோர் கண்டிஷனை செக் பண்ண முடியாது. தெளிவாக தெரிஞ்சுக்கோ. கனெக்ஷன் இங்கே ஓப்பன் ஆகுது, கனெக்ஷன் இங்கே க்ளோஸ் ஆகிடுது. அந்த கனெக்ஷனுக்குள்ளார இந்த வேல்யூஸ் இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் இந்த வேல்யூஸ் இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சுப்பார். சின்ன லாஜிக் யோசிச்சுப்பார். வேல்யூஸ் இல்லைன்னா எரர் பேஜ் வருமா? வேல்யூஸ் இல்லைன்னா ஒன்று எரர் பேஜ் வரணும், இல்லை அப்படின்னா எது வரணும், அடுத்த ஒரு டேபிளில் செக் பண்ணணும், ரிஜிஸ்டர் டேபிளில். பட் இங்கே நம்மளோட லாஜிக்கில் ஒன்று தான் நீ பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல போய் நீ டைப் பண்ணுற வேல்யூ கரெக்டாக இருந்துச்சுன்னா, லிசன், இந்த இடத்துல நீ டைப் பண்ணுற வேல்யூ கரெக்டாக இருந்துச்சுன்னா வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து டிஆரில் வைக்கும். ஓகே, டோன்ட் டூ எனி அதர் ஒர்க். இந்த லாஜிக்கை தெளிவாக பார்த்துக்கோ. இந்த லாஜிக்கில் தான் நீ மிஸ்டேக் பண்ணுவ. ஸோ பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் நான் என்னோட ஃபார்மில் டைப் பண்ணது, ஓகே, ஃபார்மில் டைப் பண்ணது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு வேல்யூ எடுத்துகிட்டு வரும், அப்போ ரீட் பண்ண முடியும். ரெண்டுமே நான் டைப் பண்ணது தப்பாக இருக்கும். ஆனந்த் கேட்ட லாஜிக் தான். ஓகே, நான் கொடுத்துருக்க ரெண்டுமே தப்பாக இருந்துச்சுன்னா எங்கே போயிடும், டைரெக்டாக கீழே இருக்க எல்ஸுக்கு போயிடும். கீழே இருக்கிற எல்ஸுக்கு போயிடும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே எனக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது, இந்த இடத்துல நான் வந்து டீபக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எல்ஸ்லையும் டீபக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு டீபக். ஸோ கண்ட்ரோல் சி அண்ட் கோ ஸ்டார்ட் டீபக்கிங்.
ஸோ லாகின் பேஜ் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற வேல்யூ கொடுப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ அப்படின்னா கார்த்திக் கேஜி 04 கார்த்திக் கேஜி 04ங்கிற வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதே கொடுத்துக்கலாம். ஸோ லாகினை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து கீழே டம்ப் ஆகி நிற்கிது. ஓகே, இங்கே வந்து இது ரன் ஆகுது. இங்கே போய் நான் F11 கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்பு போகும். காரணம் என்னென்னா டீபக்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் F11 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரமில் இந்த கமாண்டில் கமாண்ட் டெக்ஸ்ட்டில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வேல்யூ வந்து எனக்கு எதுக்கு வந்துடும், F11 இதை கொடுத்தனா இதுக்குள்ளே போகுதா இல்லையான்னு பார்ப்போம். அப்போ டிஆரில் போய் நான் பார்க்குறேன். கனெக்ஷன் result view objects. Okay. கார்த்திக் ஏஜி ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகும். ஓகே, ஏன்னா அது டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ F11 ப்ரெஸ் பண்ணுறேன். கரெக்டா? ஸோ கார்த்திக்கு முன்னாடி காப்பி பேஸ்ட் பண்ணது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் யூசர் நேமு. ஸோ உள்ளே போயிடுச்சு. இங்கேயும் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்குவோம், அப்போ தான் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ இந்த ஜாப் ரோலில் எனக்கு என்ன வந்துருச்சு, டேட்டா பேஸ்குள்ளேருந்து ட்ரைனருங்கிறது வந்துருச்சா? இந்த ட்ரைனர் வந்துருச்சு. இந்த இடத்துல கனெக்ஷனை நான் க்ளோஸ் பண்ணுறேன். கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ஷன் ஆக்டிவில் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஜாப் ரோலை வச்சு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் ட்ரைனர், இங்கேயும் ட்ரைனர், ரெண்டும் கரெக்டு. அப்போ எனக்கு என்ன வந்துடும், இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருமா? ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்து எனக்கு நான் இங்கே போனேன் அப்படின்னா ட்ரைனர் பேஜ் எனேபிள் ஆகிடும். பட் இதே நான் தப்பாக கொடுத்தேன் அப்படின்னா, இதில் இருக்கிற வேல்யூவில் நான் ஏதாவது ஒரு வேல்யூ தப்பாக கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஒன் மோர் டைம் லாகின் போகிறேன். ஸோ லாகின், ஓகே. ஸோ இப்போ வேல்யூஸை தப்பாக கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராமு எதுவுமே இல்லாத ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோ. அகெயின் மேலே எங்கே வந்துருச்சு, மறுபடியும் கமாண்ட் டெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ மாடல் நேமில் ராமு, பாஸ்வேர்டில் ராமு. அப்போ இந்த வேல்யூ டேட்டா பேஸில் இருக்கா, ரீட் பண்ண முடிஞ்ச டேட்டா பேஸா அப்படின்னா கிடையாது. முடிஞ்சோடனே எங்கே வந்துருச்சு, தப்பாக கொடுத்த உடனேயே இதுக்குள்ளே போகாமல் எதுவுமே போகலை, எங்கே வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்துருச்சா? அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, எரர் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கிற எரர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எனக்கு நான் கொடுக்குற டேட்டாஸு இந்த டேபிளில் இல்லை அப்படின்னா எரர் பேஜ் வருதா? அப்போ அந்த டேபிளில் இல்லைன்னா ரெண்டாவது டேபிளை நான் செக் பண்ணலாமா எரரில்?
அப்போ லாஜிக் படி எனக்கு இந்த இடத்துல ரெண்டாவது டேபிளை நான் செக் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரெண்டாவது டேபிளை செக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துருக்க இந்த எல்ஸ் கமெண்ட் ஃபுல்லாகவே காப்பி பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்க நார்மல் எல்ஸுக்குள்ளார இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருந்த கண்டிஷனை இங்கே கொடுக்குறேன். அப்போ எனக்கு லாஜிக் படி இதுக்குள்ளே வரும். இந்த ரெண்டு கண்டிஷன் மெட் ஆச்சு அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற வியூஸ் கொடுக்கும். இல்லை அப்படின்னா எரரை கொடுக்கணும்னு நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ ஐ ரிமூவ்ட் ஆல் அதர் திங்ஸ். இந்த இது ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஒன்லி எரரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். எனக்கு இந்த இது எக்ஸிக்யூட்டே ஆகலை அப்படின்னா டைரெக்டாக கீழே இருக்க எல்ஸுக்கு வந்துடுமா? அப்போ இந்த எல்ஸில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே ஒரு திருப்பு ரீட் பண்ண பர்டிகுலர் லைன், ஏற்கனவே நான் டேட்டா பேஸை ரீட் பண்ணி வச்சுருக்கேனா, அந்த டேட்டாவை ரீட் பண்ணது எனக்கு வேணாம். ஏன்னா ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ண போகிறேன். ஒன் மோர் டைம் நான் என்ன பண்ண போகிறேன், ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ எல்ஸுக்குள்ளே எல்ஸ் கொடுத்துருக்கேன்னா அதுதான் எரர். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்க. வெறும் இது மட்டும் இருந்தால் போதும், கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். க்ளோஸ் பண்ணுறது எரர். ஸோ அப்போ ட்ரைனர் இருந்தால் ட்ரைனர் பேஜ், அட்மின் இருந்தால் அட்மின் பேஜ். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுக்கும் பதிலாக வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும், எரர் பேஜ் வந்துடும். ஓகே, அப்படி இல்லை, இங்கேயே நான் டைப் பண்ணதே தப்பாக போயிடுச்சு. டைப் பண்ணதே என்னது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக அது எங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். நான் டைப் பண்ணதே தப்புனா இங்கே வந்துடும். அப்போ இந்த டேபிள்லையும் போய் பார்க்கும், இந்த டேபிள்லையும் இருக்கா. ஸோ இந்த டேபிள் கனெக்ஷன் ஸோ யூசர், ஸோ இங்கே வச்ச மாதிரி அது யூசர் நேம் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட், ரெண்டாவது வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரீட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உள்ளே வரும். ஸோ அப்போ இங்கேயுமே let me keep something here. Then login page, money 01, money at 1. ஸோ லாகினை ப்ரெஸ் பண்ணுறேன், திருப்பி எனக்கு டீபக் ஆகுது. F11 ஃபஸ்ட்டு கண்டிஷன் மெட் ஆகாது. ஏன்னா மணிங்கிறது எதில் இருக்காது, லாகின் டேபிளில் இருக்காதா. ஸோ அதனால் டைரெக்டாக எரருக்கு வந்துடும். டைரெக்டாக எங்கே வந்துடும், இந்த கனெக்ஷன் ஆப்ஷன்லாம் ஏன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படின்னா இப்போ தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன், திருப்பி நான் ரன் பண்ணலை. ஓகேவா, திருப்பி நான் ரன் பண்ணலை. அதனால் அது டைரெக்டாக எங்கே வந்துடுது, இந்த எல்ஸ் போர்ஷனுக்கு எனக்கு டைரெக்டாக வந்துடுது. ஸோ கண்ட்ரோல் எஸ், டீபக்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டெர்மினல் கண்ட்ரோல் சி, .NET run. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேபிள்குள்ளார தமிழ் at 1. ஓகே, ஸோ அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டேபிளில் இருக்க தமிழ் 01, தமிழ் at 1. லாகின், எனக்கு எந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு, ட்ரைனி பேஜ் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அப்போ லாஜிக் படி ஒரு கண்டிஷன் மெட் ஆச்சு அப்படின்னா ஒரு இஃப் ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா எல்ஸ் போர்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ நான் கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேபிள்குள்ளே இந்த டேபிளில் இருந்துச்சுன்னா இங்கே போய் ரீட் ஆகும், இந்த டேபிளில் இல்லை அப்படின்னா எல்ஸுக்கு வந்துடும். கரெக்டா? அப்போ இப்போ இந்த எல்ஸுக்குள்ளே என்ன பண்ணுது,
இந்த டேபிளை ரீட் பண்ணோம். இந்த டேபிளை ரீட் பண்ண முடிஞ்சால் இது ஒர்க் ஆகும், இல்லை அப்படின்னா இது. அப்போ எனக்கு இந்த எரர் பிளேஸ் இருக்குது பார்த்தியா. இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், இதுலேயும் இல்லாத வேல்யூ இதுலேயும் இல்லாத வேல்யூ கொடுக்குறேன். ரெண்டுலேயுமே இல்லாத வேல்யூ இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ லாகின் 0101 லாகின். மேலே எனக்கு எரர் பேஜ்னு வருதா, இங்கே பாரு எரர் பேஜ்னு வருது. ஏன்னா ரெண்டுலேயுமே கிடையாது, லாகின் டேபிள்லையும் கிடையாது, ரிஜிஸ்டர் டேபிள்லையும் கிடையாது. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பராக இப்போ எனக்கு பேஜஸ் ஓப்பன் ஆயிடுச்சா. ரைட் நவ் எனக்கு பேஜஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த லாகின் முடித்த உடனே இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் பிக் வரணும், ஒரு ப்ரொஃபைல் பிக். அந்த ப்ரொஃபைல் பிக்கை போய் கிளிக் பண்ணால் யூசர் நேம் வரணும், அதுக்கு கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு வரணும், லாக் அவுட் வரணும். ஓகே, இது டுமாரோ டாஸ்க். நாளைக்கு இதை எப்படி பண்ணுறது, இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி அங்கே பாஸ் பண்ணுறது, ஓகே அப்படிங்கிறத நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது இது வாய்ஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. இன்றைக்கி செஷன் வாய்ஸ் ரெக்கார்டு தான். யூ கேன் see ஃப்ரம் எனி டைம். திருப்பி என்னைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா. கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறது உன் கையில் தான் இருக்குது இதுக்கப்புறம். ஸோ எதை எப்படி கொடுக்கணும், எதை எங்கே மாற்றணும், எதனால் எப்படி மாற்றணுங்கிறதெல்லாம் நீ தான் உட்காந்து லாஜிக் பார்க்கணும். Any questions from that? அட்மினோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனியோட பாஸ்வேர்ட். ஓகே லிசன், ஆனந்தோட கொஸ்டின் என்னன்னா அட்மினோட யூசர் நேம். ஸோ இங்கே அட்மினோட யூசர் நேம் என்னது, அட்மின் 1 இருக்குமா. ஸோ ஆனந்த் பார்த்துக்கோ, அட்மின் 1 ஓகேவா. ஸோ அகைன் அட்மின் 1 பாஸ்வேர்டு ஏதாவது ஒரு ட்ரைனியோட பாஸ்வேர்டு எடுத்து கொடுத்தா. ஸோ ட்ரைனியோட பாஸ்வேர்டு இந்த தமிழ் 1. ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எரர் பேஜ் தான் லோட் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு போய் பார்க்குற இந்த லாஜிக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போய் பார்க்குது பார்த்தியா, அது எங்கே பார்க்கும்னா லாகின் டேபிளில் தான் பார்க்கும். இந்த அண்டுக்கான மீனிங் என்னென்னா, லிசன், இந்த அண்டுக்கான மீனிங் என்னென்னா யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு ரெண்டும் ஒன்றா இருக்கணும். யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு ரெண்டும் என்ன இருக்கணும், ஒன்றா இருக்கணும். யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு நான் கொடுத்துருந்தேன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் எனக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் எனக்கு என்ன ஆகும், ஜாப் ரோவில் கொண்டு வந்து எடுத்து வைக்கும். இந்த ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும், என்னால் ஜாப் ரோவில் கொண்டு வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியும். ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா கேரக்டாக எங்கே வந்துடும், இங்கே வந்துடும், இந்த போர்ஷன் வந்துடும். இந்த போர்ஷனில் போய் இந்த கமெண்ட் செக் பண்ணும், இந்த டேபிளில் இருக்கான்னு பார்க்கும். இந்த டேபிளும் எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். இந்த டேபிளில் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போகும், இல்லை அப்படின்னா எரரில் போய் முடிஞ்சிடும். ஓகேவா. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸை நான் உனக்கு புஷ் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன்.